திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய அவசியமில்லை என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்திற்கு கொண்டு வந்துள்ள திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய சூழல் தங்களுக்கு இல்லை என்றும் நெஞ்சை பிளந்து காமிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் கூறினார். இதனிடையே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என பதிலளித்தார். முக்கிய கோரிக்கைகளான கோவைக்கும் ஒரு பெரிய நூலகம் வேண்டும், மெட்ரோ ரயில் திட்டம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா, வெள்ளலூர் குப்பைமேடு என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும். அதை தாண்டி கோவை மாநகராட்சி 2 மாநகராட்சிகளாக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நெஞ்சை திறந்து காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை. வரக்கூடிய தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கு. ஏன் இந்த முறை இவ்வளவு வேகமா இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சட்டம் ஒழுங்கு நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை காவல்துறை உருவாக்கும்.